பண்டரிபுரத்துல இருக்கிற கிருஷ்ணாவோட பேரு புண்டரீகன். அந்த பேரு அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு இப்போ நாம பார்க்க போறோம். ஒரு அழகான கிராமம். அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல கல்வி கற்கிறோம். ஆனா இத சுத்தமா மறந்தவன் புண்டரீகன். அப்பா பேரு சாத்தகி, அம்மா பேரு ஜன்னு. இதுதான் புண்டரீகனுடைய குடும்பம். புண்டரீகனுக்கு கல்யாணமாகி அவனோட மனைவியும் வந்தா. நீங்க உங்க பெற்றோர அலட்சியமா பேசினா, அவமரியாதையா நடந்துக்கிட்டா, மத்தவங்க அவங்கள மதிப்பாங்களா? புண்டரீகன் செய்த அலட்சியம் அவனோட மனைவிக்கு ரொம்ப சௌரியமா போயிடுச்சு. அவன் வீட்டுல இல்லாத நேரத்துல மாமியார் மாமனார கொடுமைப்படுத்த தொடங்கினான். அதிகமா பேசி சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் திட்ட ஆரம்பிச்சா. பாவம் வயசானவங்களோட நிலைமை மத்தள மாதிரி ஆயிடுச்சு. 2 பக்கமும் இடி. நொந்து போனாங்க. ஊதாரித்தனமா காசு செலவு பண்ணான். பொறுப்பா வேலைக்கு போறதும் இல்ல. கெட்ட பழக்கங்களே உருவானான். மனைவியும் மாமன் மாமி ஒழிஞ்சாதான் தனிக்காட்டு ராணியா இருக்கலாம் அப்படின்னு அடிக்கடி கணவன் கிட்ட அவங்கள பத்தி கோள் மூட்டி பேச ஆரம்பிச்சா. மனைவியோட பேச்ச நம்பி பெத்தவங்கள திட்ட ஆரம்பிச்சான் புண்டரீகன். நீங்க ஒழிஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு கோவமா சொன்னான். எத்தனை நாள் தான் ஏச்சையும் பேச்சையும் பொறுக்க முடியும்? தங்க ஊசியே ஆனாலும் கண்ணில் குத்துனா வலிக்க தானே செய்யும். குஞ்சுக்கு ரெக்க முளைச்சிருச்சு. இனிமே தாய் பிறவியோட உதவி தேவையில்லை. இப்ப நாம தேட வேண்டியது புண்ணியமே அப்படின்னு பெரியவங்க 2 பேரும் முடிவு கட்டுனாங்க. அந்த சமயம் பஜனை கோஷ்டி ஒண்ணு ஊருக்கு வந்தது. பஜனை செஞ்சுக்கிட்டே காசிக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. மருமகளும் விட்டது தொல்லப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டா. தட்டி கேட்க ஆள் இல்லாம போனதுனால புண்டரீகனும் மகிழ்ச்சியா இருந்தான். அவனுக்கும் பிடிச்சமானவங்களை வீட்டுக்கே வரவழைச்சு நடனம் பாட்டு கூத்துன்னு ஒரே அமர்க்கலப்பட்டது. புண்டரீகன் தன்னோட மனைவிய லட்சியம் செய்யறதே இல்லை. அப்போதான் தன்னோட தவற உணர்ந்தா மருமக. மாமன் மாமிக்கு நாம செஞ்ச பாவம்தான் அப்படின்னு உணர்ந்து வேதனைப்படுறா. ஒதுக்கப்பட்ட பிறகுதான் ச்சே, அவங்களுக்கு கூட இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க, மறுபடி அவங்கள எப்படியாவது சந்திச்சு அவங்க மனம் போல நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரா. கையில் இருக்கிற காசு கரைஞ்சதும் ஒவ்வொருத்தரா பிரிய ஆரம்பிச்சாங்க அவனோட நண்பர்கள் எல்லாம். இதுதான் சமயம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அவனோட மனைவி, எனக்கு காசிக்கு போக ரொம்ப நாள் ஆசைங்க அப்படின்னு புழுகி தள்ளினான். புண்டரீகனுக்கு தான் இப்போ நண்பர்கள் யாரும் இல்லையே. அதனால மனைவி சொல்படி உடனே ஒத்துக்கிட்டான். கடத்தெருவுக்கு போய் நல்லா விலை பேசி 2 குதிரைகளை வாங்கினாங்க. புண்டரீகனும் அவனோட மனைவியும் குதிரையில ஏறி பயங்கரமான காட்டு வழியா சவாரி செய்ய ஆரம்பிச்சாங்க. போற வழியில மாமன் மாமிய எப்படியாவது சந்திக்கணும்னு வேகமா கூட்டிட்டு போறா. அவங்க பாத யாத்திரையா போனதுனால நம்ம சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா. அவ நினைச்சா போலயே நடந்துச்சு. மாமன் மாமிய பார்த்த மருமக, என்னங்க நாமளும் அவங்கள நம்ம குதிரையில ஏத்திக்கலாங்க அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்க்கறா. புண்டரீகன் கேட்கவே இல்லை. இந்த கிழடுகளுக்கு குதிரை தான் ஒரு கேடு. அந்த பஜனை கோஷ்டி கூடயே போ சொல்லு அப்படின்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு போயிடுறான். பாவம் அவளும் என்ன செய்வா, கணவன் பின்னாடியே போயிட்டா. காட்டுல நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இனிமே ராத்திரி டைம் மிருகங்க தொல்லை அதிகமா இருக்கும். அதனால ஒரு சத்திரத்துல தங்கலான்னு அன்னைக்கு இரவு ஒரு சத்திரத்துல தங்குறாங்க. விடிய காலையில அந்த சத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கறான். நாம காசிக்கு வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த முனிவரை கேட்டா காசிக்கு எப்படி போறதுன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட போய் காசிக்கு வழி கேட்குறான். அந்த முனிவரோ, காசியா, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதேப்பா அப்படின்னு சொல்றாரு. புண்டரீகனுக்கு ஒரே வெறுப்பு. காசியை பத்தி தெரிஞ்சுக்காத நீங்கெல்லாம் ஒரு முனிவரா? கங்கையில நீராடாம நீர்த்தவம் செய்யாம வாழ்ந்து என்ன பலன் அப்படின்னு பலவாறு முனிவரை ரொம்ப தப்பா பேசினான். முனிவர் எந்த பதிலுமே சொல்லல. முனிவரை திட்டிட்டு சத்திரத்துல வந்து திரும்ப உட்கார்ந்துடுறான். விடிகாலை பொழுது. அவனுக்கு தூக்கமே வரல. மனைவி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா.
அந்த சமயத்துல ஆசிரமத்துல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒண்ண பார்க்குறான். எங்கிருந்தோ கோரமான முகமுடைய 3 பெண்கள் வராங்க. ஒருத்தி வாசல்ல நீர் தெளிக்கிறா, இன்னொருத்தி விளக்கமாறால பெருக்கிறா, இன்னொருத்தி கோலம் போடுறா, எல்லோருமா பூ பறிக்கிறாங்க. இப்படி ஆசிரம வேலைய எறும்பு போல சுறுசுறுப்பா அவங்க செய்யறத புண்டரீகன் ஆச்சரியத்தோட பார்க்கறான். வேலை முடிஞ்சதும் குடிசைக்கு வெளியில அந்த 3 பேரும் வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். அப்படியே வண்ண பட்டாடையும், ஜொலிக்கிற நகைகளோடையும், அழகு சொற்ற அப்படியே புன்னகை முகத்தோட வெளியில வராங்க. "நீங்கல்லாம் யாரு? இந்த அசட்டு முனிவரோட குடிலுக்கா போய் வேலை செய்ய வந்தீங்க? இது ரொம்ப மர்மமா இருக்கே! கோரமா வந்த நீங்கல்லாம் இவ்ளோ அழகான மாறுன ரகசியம் என்ன? தயவு செய்து அந்த ரகசியத்த மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போங்களேன்" அப்படின்னு கதறான். புண்டரீகா, நான் கங்கா, இவங்க யமுனா, சரஸ்வதி. தினந்தோறும் எங்கள்ல நீராடுற மக்கள் வந்து பாபங்கள் எல்லாத்தையும் எங்க கிட்ட கழிச்சிட்டு போறாங்க. அந்த பாபங்களோட பலன் எங்களோட உருவம் எல்லாம் அரக்கிகளை போல மாறிடுது. எங்க பாபங்கள் தீர மறுபடியும் நாங்க புண்ணியம் சேர்க்க இந்த முனிவரோட குடிலுக்கு வந்து நாங்கெல்லாம் சேவை செய்யறோம். இது போதுமா? வழிய விடு. என்னது? காசியோட பேரே தெரியாத முனிவர்கிட்ட பாபம் நீங்க புண்ணிய நதிகள்லாம் வந்து மனித உருவத்துல சேவை செய்யறதாவது? உங்களோட பாவங்களையே போக்குற அளவுக்கு அவர் செஞ்ச புண்ணிய காரியம்தான் என்ன? என்னால இங்க நடக்கிற எந்த விஷயத்தையுமே நம்பவே முடியல. என்னோட குழப்பத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்களேன். கங்காதேவி அழகான புன்னகையோட சொல்றாங்க. "ஹம், புண்டரீகா, அவர் தன்னோட பெற்றோரை தெய்வமா மதிச்சாரு. அவங்க மீது ஈயெறும்பு உட்கார கூட சம்மதிக்க மாட்டாரு. 1000 ஹோமங்களும், லட்சம் தானங்களும், கோடி தீர்த்த யாத்திரையும் கூட அதற்கு ஈடாகுமா சொல்லு? நீ முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தோட பலன் அவரோட தரிசனம் உனக்கு கிடைச்சது." புண்டரீகன் தடால்னு அவங்க காலில் விழுந்துட்டான். என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன். புண்டரீகா, எங்க காலில் விழுறதுனால ஒரு பிரயோஜனமும் பாவங்கள்ல பெரிய பாவம் பெத்தவங்களை அவமதிக்கிறது, அலட்சியம் செய்து துரத்துறது. அதற்கு பரிகாரமா அவங்களை எப்பாடுபட்டாவது கண்டுபிடிச்சு நீ தொண்டு செய் அப்படின்னு கூறிட்டு 3 பேரும் திரும்பி போயிட்டாங்க. புண்டரீகன் தவிச்சான், துடிச்சான், அழுதான். தாம் பெற்றோருக்கு அவன் செஞ்ச கொடுமையெல்லாம் அவனை வந்து பயமுறுத்துச்சு. அம்மா அப்பா கால் வலிக்கு நடக்கும்போது தான் மட்டும் குதிரை மீது ஒய்யாரமா சவாரி செஞ்சதை நினைச்சு பார்த்தான். மனைவிய போய் எழுப்பி நடந்த சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னான். 2 பேரும் அந்த முனிவர்கிட்ட சொல்லிட்டு அம்மா அப்பாவை தேடி அதே காட்டு வழியா புறப்பட்டாங்க. பெற்றோரை கண்டுபிடிச்சான், காலில் விழுந்தான், தன்னோட தப்பெல்லாம் மன்னிக்கும்படி கதறி அழுதான். பழம் நழுவி பாலில் விழுந்தது போக அது கையில வந்தா கேட்கவும் வேணுமா? மகன் திருந்தினா போதும் அப்படின்னு நினைச்சிருந்த வயோதிக தம்பதியர்களுக்கு அவன் பாசமா திரும்பி வந்ததை நினைச்சு பூரிச்சு போனாங்க. ஊர் திண்டிரவனம். அங்க காட்டுல கிடைச்ச கட்டைகளையும் தென்னங்கீற்றையும் ஓலைகளையும் வச்சு ஒரு அழகான கூரை வீடு அமைச்சான். பக்கத்திலேயே பீமா நதி. அம்மா அப்பாவை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். இத்தனை ஆண்டு காலம் பாக்கி வச்சிருந்தத வட்டியும் முதலுமா செலுத்துபவன் போல பணிவிட செய்யலானான். அவங்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போனான். அவங்கள புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராட வச்சான். புண்டரீகன் எந்த அளவுக்கு சேவை செய்கிறான் தெரியுமா? அவனுடைய சேவையை கிருஷ்ணரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சேவை செஞ்சான். இவனோட பாசத்தோட தீவிரத்தை சோதிக்க எண்ணிய மாயவன் நீலமணி வண்ணனா, மார்பில் மாலை, இடையில பட்டாடை, காலில் சலங்கையோட நேர்ல அழகா பிரசன்னமானார். புண்டரீகன் கண்ணனோட குடலிசையில மெய்மறந்து கண்ணை மூட கண்ணன் மெல்ல அருகில வந்து புண்டரீகா அப்படின்னு கூப்பிடுறார். புண்டரீகன், கிருஷ்ணா,
நான் இப்போ கொஞ்சம் அசைஞ்சாலும் எங்கள் அப்பாவுடைய தூக்கம் களைஞ்சிடும். அதனால் இங்கே இருக்கிற செங்கல்ல கொஞ்ச நேரம் இளைப்பாரு. அப்பா தூங்கி எழுந்ததும் உடனே வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்கிறான். தாய் தந்தைக்காக கம்சனையே வதம் செய்த கோபாலன் புன்முறுவலோட அந்த செங்கல் மீது ஏறி புண்டரீகனுக்காக காத்திருந்தார். விருத்ராசுரன்ற அரக்கனை வஜ்ராயுதத்தால் இந்திரன் வதச்சதுனால அந்த சாபம் அவனே அங்கே செங்கல்லா கிடந்தான். பகவானுடைய பாதஸ்பரிதம் பட்டதும் இந்திரனுக்கு சாப விமோச்சனம் பெற்று ஸ்வர்க்கம் அடைந்தான். தூக்கத்திலேருந்து எழுந்த புண்டரீகனுடைய அப்பா, என்ன புண்டரீகா, பகவான் நமக்காக காத்திருக்கலாமா அப்படின்னு தன்னுடைய மகனுக்காக கிருஷ்ணர் காத்திருப்பதை எண்ணி உள்ளம் நெகிழ்ச்சியோட ஆனந்த பரவசமாகி எல்லாருமே பகவானை பார்க்கறதுக்காக போகிறாங்க. புண்டரீகனை பார்த்த கிருஷ்ணர், உன்னுடைய தாய் தந்தை சேவையில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்கிறாரு. புண்டரீகன் தனக்குன்னு பொண்ணோ பொருளோ எதுவுமே கேட்கல. பின்ன என்னதான் கேட்டான்? ஆண்டவனே, எப்போதும் இந்த இடத்திலேயே நீ கோயில் கொண்டு இருக்கணும். கங்கையிலும் புனிதமான இந்த பீமா நதி தீர்த்தமாடுவோரின் பாவங்களை போக்க வேண்டும். நீ எனக்கு காட்சி அளித்ததன் அடையாளமா இந்த இடம் என் பெயரால் விளங்க வேண்டும். அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் எப்போதும் நீ எளியவனாய் இருந்து அருள் செய்ய வேண்டும்னு மனசார வேண்டினான் புண்டரீகன். கேட்ட வரத்தை இல்லைன்னு சொல்லுவாரா நம்ம கிருஷ்ணர்? அப்படியே ஆகட்டும் புண்டரீகா. இன்னையிலிருந்து இந்த நதி பேரு சந்திரபாகா, இந்த ஊர் பேரு புண்டரீகபுரம் அப்படின்னு வழங்கப்பெறும் என்று ஆசிர்வதித்து கிருஷ்ணர் மறைந்தார். புண்டரீகனும் அவனோட மனைவியும் பெற்றோரும் கிருஷ்ணனை பாடி பஜனை செய்து வந்தாங்க. பெற்றோருடைய கடைசி காலம் வரை மாறாத பாசத்துடன் காப்பாற்றினான். புண்டரீகபுரம் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் மருவி பண்டரிபுரம் ஆயிற்று. பண்டரிபுரத்தில் கோயில் கொண்ட ரங்கநாதன் பாண்டுரங்கன் ஆனான். புண்டரீகன் இல்லைன்னா பண்டரிபுரம் இல்லை. பண்டரிபுரத்தை நமக்கு தந்தவன் புண்டரீகன். அவனுக்கு பண்டரிநாதன் வசியமானதற்கு காரணம் மாத்ரு பித்ரு பக்தி. இதனால் நாமளும் பெற்றோருக்கு சேவை செஞ்சு வாழ்க்கையில் மேன்மையடையணும். கதை சொல்வது ஸ்ரீவித்யா. Please like, share and subscribe. Thank you.